உண்மையிலேயே தங்களை நேசித்தேன். அதை தங்களிடமும் சொன்னேன். ஆனால் அந்த நேரம் தங்கள் குடும்பத்தார் தங்களோடு இருந்தார்கள். தாங்கள் அழகாக உள்ளீர்கள். தங்களை பார்த்த நொடியே என் மனதை நான் பறிகொடுத்து விட்டேன். ஆதலால் தான் தெளிவாக என்னுடைய உணர்வுகளை தங்களிடம் தெரிவிக்க முடியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் தாங்களும் நானும், அதோடு தூய்மையான இந்த இயற்கையும் உள்ளது. இந்த சிருஷ்டியை ஆதாரமாக கொண்டு நான் மீண்டும் தங்களிடம் கூறுகிறேன், நான் தங்களை மனதார நேசிக்கின்றேன். என்னுடைய அன்பும் தாங்கள்தான். என்னுடைய அன்பின் ஆதாரமும் தாங்கள்தான். எவர் மனதில் நாராயணர் குடிக்கொண்டிருக்கிறாரோ, உடலில் நாட்டியக்கலை உள்ளதோ, இனிமையான புல்லாங்குழல் இசையை வாசிக்க முடிகிறதோ, அவரிடம் மனம் ஈர்க்கப்படுகிறது. இதை யாரால் தான் தடுத்துவிட முடியும்? பார்கவி, ஆச்சரியமாக இருந்தது. நீ எவ்வளவு அழகாக நடனம் ஆடுகிறாயே. அல்லது அந்த நாட்டியக்காரனுடன் இருந்ததனால் ஆடினாயா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என்னுடைய அடையாளம், என் கலையும் தங்களை சார்ந்தது. நான் தங்களை மனதார நேசிக்கிறேன். அவருக்காக காத்திருப்பதிலும் புல்லாங்குழல் இசை தெரிகிறது. ஒருமுறை அவர் இங்கு வரட்டும். அன்பு இல்லை என்றால் என்ன? வாருங்கள், எங்களுடன் நடனமாடலாம். ஆமாம் பார்கவி, இன்று நீ எங்களுடன் நடனமாட வேண்டும். இன்று வேண்டாம், வேறு ஒரு நாள். என்ன நீ? வேறு எப்போது? இன்று உன் ராஜகுமாரன் வருவான். அதன் பிறகு நீ எங்களை விட்டுவிட்டு நிரந்தரமாக சென்று விடுவாய். பயிற்சியை தொடங்கலாமா ராஜகுமாரி? நிச்சயம் குருதேவா. பார்கவி, உன் தோழிகளின் ஆசையை நிறைவேற்ற மாட்டாயா? அவ்வாறு இல்லையெனில் உன்னுடைய அந்த நாட்டியக்காரனை தேடி கண்டுபிடித்து அழைத்து வரவா? அதற்கெல்லாம் அவசியமில்லை. எனக்கு நாட்டியம் தெரியும். அவன் என்ன கற்றுக் கொடுப்பது? பாருங்கள். நான் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். பாருங்கள். இந்த இயற்கையை சாட்சியாக வைத்து நான் மீண்டும் தங்களிடம் கூறுகிறேன், நான் தங்களை மனதார நேசிக்கின்றேன். நெல் பார்கவி, நான் ராஜகுமாரன் வாசு, உன் வருங்கால கணவன். என் மனைவி நடனமாடுவது எனக்கு பிடிக்காது. நினைவிருக்கட்டும், மீண்டும் இந்த தவறு நடக்கக்கூடாது.
இப்பொழுது வா, நம் விவாகம் நடக்கவிருக்கிறது. மன்னித்து விடுங்கள் தேவி. ஆனால் என் அன்பும் நானும் வேறொருவருக்காக உள்ளது. உன் கணவனை அவமதிக்கிறாயா? கணவராக போகிறீர்கள், இன்னும் ஆகவில்லை. நீங்கள் செல்லலாம். தங்கள் அன்பு எனக்கு புரிகிறது. ஆனால் என் சங்கடத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய உடல் மனம் வேறொருவருக்கு உரியதாகும் தேவி. தங்களுக்கு அளிப்பதற்கு நாட்டிய பயிற்சியை தவிர வேறொன்றும் என்னிடம் இல்லை. ஒரே ஒரு முறை என்னை பாருங்கள். அழகில் நான் சிறந்தவளாவேன். குலத்தால் நான் சத்ரியை, ராஜாவின் மகள் ராஜகுமாரி ஆவேன். என்னோடு சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும், ஒரு பெருமை கிடைக்கும். அதோடு இந்த சமுதாயத்தில் உங்களுக்கென ஒரு தனி கௌரவம் வந்துவிடும். நாட்டிய கலைஞன் என்ற வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்கள் அன்பை காரணமாக காட்டி நீங்கள் என்னுடைய அன்பை புறக்கணிக்க கூடாது. காரணம் நம்முடைய உறவு உடல் மனதால் மட்டுமல்ல, நம்முடைய பந்தமானது சலங்கையின் ஒளியுடன் என்றும் இணைந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக கழியும். நீங்கள் இதை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் ஒரு முறை நீங்கள் யோசித்து பாருங்கள். அன்பில் தேர்வு இருக்காது, உறுதிமொழி மட்டுமே இருக்கும். தன்னை பற்றி யோசிக்காமல் அவளுடைய சந்தோஷத்தின் உறுதிமொழி இருக்கும். இவன் துன்பத்தை அனுபவித்து தான் விரும்புபவளை மகிழ்ச்சியாக வைக்கும் உறுதிமொழி அது. நான் ஏற்றுக்கொள்கிறேன். தாங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், அளவில்லா அழகு. இருந்தாலும் என் மனதில் வேறொரு உருவம் நிலைத்திருக்கிறது. பார்கவி தன்னை சொந்தமாக்கிக் கொள்ளும் அதிகாரத்தை யாருக்கும் இன்னும் கொடுக்கவில்லை. என்னால் காத்திருக்க முடியாது. இவரை உடனே அழைத்து வாருங்கள். அதனால் தங்களுடைய அன்பிற்கு மதிப்பளித்து தங்கள் அன்பிற்கான கௌரவத்தை அளித்து நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். இதற்கு பிறகு நான் ஒருபோதும் தங்களை சந்திக்கப் போவதில்லை. குருவாக வந்த நான் ஓர் கடனாளியாக செல்கிறேன். ஒருவேளை இன்று நான் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த நாட்டியத்தை முறையாக பயிற்சி செய்தால் அதன் மூலமாக, அதாவது தங்கள் குரு, இந்த கடனிலிருந்து விடுபட்டு விடுவேன். அதோடு தாங்கள் நாட்டிய கலையில் சிறந்து விளங்குவீர்கள். உத்தரவு கொடுங்கள் தேவி. அத்துடன் என்னை மன்னித்து விடுங்கள். பத்மாவதி யாருடைய கடனையும் வைத்துக் கொள்ள மாட்டாள் வெங்கடேஷா. இதற்கான விலையை தருகிறேன். உங்களது அன்பின் விலை என்ன என்பதை கூறிவிடுங்கள்.